ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரு ரொம்பவே நல்லவரு. நேர்மையா உழைச்சு தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாரு. ஒரு நாள் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வித்தியாசமான கோழி கண்ணுல பட்டுச்சு. அந்த கோழிய பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா மினுமினுப்பா இருந்துச்சு. விவசாயிக்கு அந்த கோழிய பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்த கோழிய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. அடுத்த நாள் காலையில விவசாயி போய் பார்த்தாரு. அந்த கோழி ஒரு முட்டை போட்டு இருந்துச்சு. ஆச்சரியமா அந்த முட்டைய பார்த்துட்டே இருந்தாரு. ஏன்னா அந்த முட்டை சாதாரண முட்டை மாதிரி இல்லாம பளபளன்னு தங்க கலர்ல இருந்துச்சு. விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த முட்டையை எடுத்துட்டு போய் உடைச்சு பார்த்தாரு. அதுக்குள்ள ஒரு சின்ன காகிதம் இருந்துச்சு. அந்த காகிதத்துல எப்பவுமே நேர்மையா இரு அப்படின்னு எழுதப்பட்டு இருந்துச்சு. விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். இது சாதாரண கோழி இல்ல, ஏதோ ஒரு விதத்துல இது மந்திர கோழி அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு நாளும் அந்த கோழி ஒரு தங்க முட்டை போடும். ஒவ்வொரு முட்டைக்குள்ளயும் ஒரு நல்ல கருத்தும் எழுதப்பட்டிருக்கும். ஒரு சில நாள்ல பொய் சொல்ல கூடாதுன்னு இருக்கும். ஒரு சில நாள்ல பிறருக்கு உதவி செய் அப்படின்னு இருக்கும். விவசாயி அந்த முட்டைகளை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சாரு. ஆனா அந்த மந்திர கோழியோட முட்டைகள் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல அப்படின்னு அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த முட்டைகள் அவருக்கு நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கிற ஒரு பொக்கிஷமா நினைச்சாரு. அவரு அந்த கோழிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. தினமும் அது போடுற முட்டைகள்ல இருக்கிற நல்ல கருத்துக்களை படிச்சு அதன்படி நடந்துகிட்டாரு. அவரோட நேர்மை குணத்தினால ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரும் சந்தோஷமா தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் குழந்தைங்களா? எப்பவுமே நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணும். நேர்மையா இருந்தா எப்பவுமே நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். சரியா?